ஒரு மெசேஜ், ஒரே ஒரு மெசேஜ் தான். அவனோட லவ் அன்னியோட காலி. அப்படின்னா மெசேஜ் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அவனை பற்றி சொல்லணும்னா அவன் ஒரு நல்ல பையன் தாங்க. எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, ஒரு நார்மலான ஒரு நல்ல பையன். அவளை பற்றி சொல்லணும்னா அவளும் ரொம்ப ஒரு நல்ல பொண்ணு. ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். இவன் போய் அவளை பிடிச்சிருக்குன்னு அவகிட்ட சொல்லிடுறான், அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு அவள் எதுவுமே சொல்ல. அவன் அமைதியாக இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் போய் கேட்டுறான், என்ன நான் உங்ககிட்ட சொல்லிட்டேனே, நீ எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டுறான். அதுக்கு அவள் சொல்கிறா, நீ போய் ஒழுங்காக படிக்கிற வேலையை பாடுறா அப்படின்றா. நல்ல பொண்ணு தானே, ஒரு நல்ல பொண்ணால் தான் அந்த மாதிரி சொல்ல முடியும். ஓகே ஓகே. இவன் அப்படியே படிச்சுக்கிட்டு வரான். கொஞ்சம் கொஞ்சமாக ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்ட் படிப்பில். 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வரான். 9th ஸ்டாண்டர்டில் தான் அந்த பொண்ணு இவன் படிக்கிற ஸ்கூலில் வந்து சேர்றான். அப்போ வந்து ஒருத்தருக்கு யாருமே தெரியாது. அப்படியே ஒரு 2 வருஷம் ஓடிடுது. 9th 10th +1 வராங்க 2 பேரும். +1 தான் 2 பேரும் ஒரே செக்ஷன் ஆகுறாங்க. அதுக்கு முன்னாடி 9th and 10th வந்து வேற ஒரு செக்ஷன், ஒரே கிளாஸ் தான் ஆனால் வேறு செக்ஷன். ஸோ +1 வந்து ஒரே செக்ஷன் ஆகிடுறாங்க. இவன் இருக்கான்ல, அவனோட ஒரு ஃப்ரெண்டு மூலமாக தான் அந்த பொண்ணு இவனுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிறான். அப்போ தான் பார்த்து பேசி பழகிக்கிறாங்க. மெதுவாக ஆரம்பிக்குது. போக 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 நல்ல ஒரு புரிதல் ஏற்பட்டு அப்படியே நல்லா பழக ஆரம்பித்து கொஞ்ச நாளில் ஒரு நல்ல பயங்கர க்ளோஸான ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. ஒரு பொண்ணும் பையனும் ஒரு பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்கேயோ ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ இல்லை ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்லையோ எங்கேயோ அவங்களை சுற்றி ஒரு விஷயம் நடக்கும். நோட் பண்ணியிருக்கீங்களா? அந்த பையன் நடந்து போனான்னு வச்சிங்களேன், அந்த பொண்ணு பேர் சொல்லி கற்றுவாங்க. அந்த பொண்ணு நடந்து போனால் அந்த பையன் பேரை சொல்லி கற்றுவாங்க. இந்த விஷயம் இங்கே நடந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது, ஜாலியாக இருப்பாங்க, கலாய்ப்பாங்க, விளையாட்டு கலாய்ப்பாங்க, எல்லாம் அதெல்லாம் ஓகே. அதை வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் இந்த விஷயத்த இந்த சம்மந்தப்பட்ட 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கிறது தான் முக்கியம். இந்த விஷயத்தில் அந்த பொண்ணு வந்து இதை வந்து பெருசாக எடுத்துக்கல. ஃப்ரெண்ட்ஸ் தான் ஜாலியாக தான் இருப்பாங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு அதை ஈஸியாக எடுத்துக்கிச்சு, அதை பெருசாகவே எடுத்துக்கல. ஆனால் இவன் இருக்கான்ல, இது ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துக்கிறான். அவன் மனசில் அது ஒரு பெரிய விஷயமாகுது. என்னடா இது, ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி சொல்கிறாங்க, அவன் நம்மளை தப்பாக நினச்சிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசில் ஒரு இதுவாகவே இருக்குது அந்த விஷயம். எப்படி சொல்கிறாங்களே, எப்படி சொல்லாங்களேன்றது. இது வந்து கொஞ்ச நாளாக அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. போக 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 என்ன ஆகுது, இவன் இருக்கான்ல இதை வந்து ரசிக்க ஆரம்பிச்சிடறான். இந்த மாதிரி சொல்கிறது அவங்க வெளியில் வந்து எல்லாருக்கிட்டையும் அப்படிலாம் சொல்லாதீங்கடா அப்படி சொன்னாலும் உள்ளுக்குள்ளே வந்து அந்த விஷயம் அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருது. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு அவன் முடிவு பண்ணிடுறான், இது லவ் தான், ஆமாம் கண்டிப்பாக இது வந்து லவ்வாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுறான். முடிவு பண்ணிட்டா என்ன பிரச்சனை, அதை போய் சொல்லணுமே, அதான் விஷயம். இவனுக்கு வந்து அந்த பொண்ணுக்கிட்ட போய் பிடிச்சிருக்கு, லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் வந்து தைரியமே இல்லை. என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது இவன் ஃப்ரெண்டுக்கிட்டே கேட்குறான், நீயே போய் பேசுகிறா, எனக்காக நீ போய் பேசி, பயமாக இருக்கு, நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு இவன் ஃப்ரெண்டும் இவனுக்காக போய் பேசுகிறான் அந்த பொண்ணுக்கிட்ட. இந்த மாதிரி அவன் வந்து இவனை லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட ஃப்ரெண்டு அந்த பொண்ணுக்கிட்ட போய் சொல்லிடுறான் இவனுக்காக. இவனுக்கு பயங்கர ஒரு பதட்டமாயிடுச்சு, ஒரு பயம் வந்துச்சு, சொல்லிட்டானே. அதாவது ஸ்கூல் முடிய போகிற டைம் அது, சொல்லிடுறான். எல்லாம் வீட்டுக்கு போயிடுறாங்க. இவனுக்கு அன்றைக்கி நைட்டெல்லாம் ஒரே பயம், ஒரு பதற்றம். ஐயோ அவன் நாளைக்கு என்ன சொல்ல போகிறா, இப்படியோ அவளை போய் ஃபேஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறான். பயங்கர ஷாக் அவனுக்கு.
என்னன்னா, அவன் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்ததாவே காட்டிக்கல. ரொம்பவே இயல்பாக பிஹேவ் பண்ணுறான். இவன் அந்த பொண்ணுகிட்ட போய் எதாவது பேசினாலும் நார்மலாக பேசுகிறா, எப்பவும் போல இருக்கா. இவனுக்கு பயங்கர குழப்பமாகி போச்சு. என்னடா இது, அவன் போய் சொன்னேன், உங்களுக்காக நான் போய் சொல்லிட்டேடா அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு சொன்னானே, இவன் என்னடானா எந்த ரியாக்ஷனுமே காட்டாமல் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பம். இவன் ஃப்ரெண்டு மேலே வேறு டவுட் படுறான். அவன் போய் சொன்னானா இல்லையா, சொன்னேன்னு சொன்னானே, ஆனால் இவன் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பம். ஆனால் அதை போய் அந்த பொண்ணுகிட்ட கேட்கறதுக்கும் அவனுக்கு ஒரு மாதிரி அந்த பயமாகவே இருந்துச்சு. இது அப்படியே போகுது, கொஞ்ச நாள் அப்படியே போகுது. இவன் பொறுத்து பார்த்து, இல்லை போய் கேட்டுற வேண்டியதான், இனிமேல் பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் தைரியத்தை வர வச்சுன்னு போய் அப்படியே கேட்டுறான். அவன் வந்து, எனக்காக உங்ககிட்ட பேசினானே, நீ எதுவுமே சொல்லியே அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கேட்குறான். இதுக்கு தான் ஸ்டார்டிங்கில் அந்த பொண்ணை பற்றி சொல்லும் போது ஒன்று சொன்னல, நீ போய் படிடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொன்னது. இந்த சிச்சுவேஷனில் தான் அவன் சொன்னான், நீ போய் ஒழுங்காக போய் படிடா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் அமைதியாக திரும்பி வந்துடுறான். ஒன்றும் பண்ண முடியாது, அவன் சொன்னது நியாயம் தானே, போய் படிடா, படிக்கிற வயசு, ஸ்கூல் பசங்க. அமைதியாக திரும்பி வந்துடுறான். எனக்கு ஒரு தோணுது, ஸ்கூலில் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்க கடைசி வரையும் ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்பாங்க. எனக்கு கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்கள அந்த பேர் சொல்லி கிண்டல் பண்ணாமலாம் இருந்தால் அவங்க உண்மையிலே கடைசி வரையும் ஃப்ரெண்டாகவே இருப்பாங்கன்னு தான் தோணுது. பல காதல் உருவாகிறதுக்கு இந்த மாதிரி கூட இருக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணுறது தான் நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம கதைக்கு வருவோம். என் அமைதியாக திரும்பி வந்துடுறான், நீ போய் படிடா அப்படின்னு சொன்னோடனே என்னடா பண்ணுறது, அப்படியே சோகமாயிடலாம். அப்படியே அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகுது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது, இவன் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறத தவிர்த்துடுறான். அவளே வந்து பேசினா கூட ஒதுங்கி போயிடுறது. அப்படியே எந்த ஒரு விஷயத்துலையுமே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அமைதியாக சோகமாகவே இருக்கிற மாதிரி இப்படியே இருக்கிறான். கிளாஸ் ரூம்லலாம் கூட அப்படியே இருக்கிறான். கொஞ்ச நாள் போனப்புறம் இவனோட பர்த்டே வருது, இவனுக்கு பிறந்த நாள் வருது. அன்றைக்கி என்ன ஆகுது, ஸ்கூல் முடிகிற டைமில் அவள் வந்து இவனை கூப்பிட்டு சொல்கிறான், இன்னைக்கு நீ பஸ்லேருந்து இறங்கி போகும்போது சீக்கிரம் போயிடாத, வெயிட் பண்ணு, எனக்காக வெயிட் பண்ணு, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறேன். 2 பேரும் ஒரே ஸ்கூல் பஸ்ஸில் தான் போவாங்க, ஸ்கூல் பஸ் தான், அதில் தான் போவாங்க வீட்டுக்கு. இறங்கி வெயிட் பண்ண சொல்கிறான். இவனும் சரி ஓகே வெயிட் பண்ணுறேன் அப்படின்றான். ஸோ பஸ்ஸு போய் ஸ்டாப்பிங்கில் நிற்குது, இறங்கி வெயிட் பண்ணுறான். பஸ்ஸு போயிடுது. அவ்வளோ இறங்கி வர நேராக இவங்கிட்ட வந்து பேக்லேருந்து ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று எடுத்து கொடுத்து, நீ அன்றைக்கி என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டல, அது ஓகே அப்படின்றா. எப்படி இருந்திருக்கானுங்க அந்த நேரத்தில், உலகத்துலேயே அவன் தான் செம்ம சந்தோஷமாக வந்திருப்பான். அப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரில, அவ்வளோ ஒரு ஜாலி. ஒரு பொண்ணு நம்மளை பிடிச்சிருக்குன்னு சொல்லிச்சு, அப்படியே பயங்கர சந்தோஷமாயிடுறான். கொஞ்ச நேரம் இப்படி பேசிட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அந்த கிஃப்ட்டு என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கணுன்றதுக்காக அதை பிரித்து பார்க்குறான். ஒரு சின்ன தாஜ்மஹால் கொடுக்குறான். அதை பார்த்தோன்னே அவனுக்கு இன்னும் சந்தோஷமாயிடுச்சு. அதை நீங்கள் பார்க்குறீங்களா, காட்டுறேன். இதான் அது, தெரியுதா? இது அவன் தான் என்கிட்ட கொடுத்து காமிக்க சொன்னான், என் ஃப்ரெண்டு. பயங்கர சந்தோஷமாயிடுது. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறான். போய் அவளை பார்த்து சிரிக்கிறான். அவளும் இவனை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறான். அப்படியே அந்த சிரிப்பில் இருந்த அந்த காதல், ஐயோ, அந்த புதுசாக பூத்துருக்கு அந்த காதல். பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க 2 பேரும். அப்படியே வீட்டுக்கு தெரியாமல் ஃபோன் பேசுறது, அப்படி இந்த லவ் சக்ஸஸ் ஆயிடுச்சு. அப்படியே போயிட்டுருக்கு லைஃப், ஜாலியாக போயிட்டுருக்கு. ஸ்கூல் முடிகிற டைம் வந்துருச்சு. +2 பப்ளிக் எக்ஸாம் போய் தானே ஆகணும். எக்ஸாம் எழுதி முடிக்கிறாங்க. அப்படியே பயங்கரமாக அழுது இதுவாகி கஷ்டப்பட்டுலாம் பிரியாமல் நார்மலாகவே பிரிஞ்சு போகிறாங்க. போய் காலேஜ் சேரணும். 2 பேரும் வேறு வேறு காலேஜ் தான் படிக்கிறாங்க. லவ் மட்டும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது ஃபோனில். இவங்க வந்து மற்ற ஒரு லவ்வர்ஸ் மாதிரிலாம்
ஒரு பீச்சுக்கு போகிறதோ, பார்க்குக்கு போகிறதோ, வெளியே பைக்கில் சுற்றுறதோ, படத்துக்கு போகிறதோ அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. ஃபோனில் மட்டும் தான் பேசிக்கிறாங்க. அதுவும் எப்பயாவது, டெய்லிலாம் இல்லை. அந்த காதல் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தோடனே இந்த காதல் அப்படியே தொடருது. ஒரு 2.5 வருஷம் ஆகுது. அப்போ தான் இந்த வாட்ஸ்அப் அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆன டைம். அப்புறம் என்ன, எனி டைம் சேட்டிங் தான். இப்போ பார்த்தாலும் வாட்ஸ்அப்பில் பேசிக்கிட்டு அப்படியே ஜாலியாக இருக்காங்க. ஒரு டைமில் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவன் அந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப யதார்த்தமாக ஒரு விஷயம் கேட்குறான். கொஞ்சம் விளையாட்டாக கேட்டான்னு வச்சுக்கலாமே. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்குவியா அப்படின்னு கேட்டான். அவன் என்ன சொல்லியிருப்பா? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பாளா, இல்லை பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாளா? அதுக்கு அவர் மெசேஜ் அனுப்பிச்சா. இதுதான் சொன்னல, அந்த ஆரம்பத்தில் சொன்னனே, அந்த ஒரு மெசேஜ், அந்த லவ்வையே காலி பண்ண ஒரு மெசேஜ், அந்த மெசேஜ் அனுப்புகிறான். அது என்னவா இருக்கும் அந்த மெசேஜ்? அது என்னன்னா, எங்கள் வீட்டில் ஒரே கேஸ்ட் இருக்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவனுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகிடுது இந்த விஷயம். ஒரே கேஸ்டில் இருக்க பையனை கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? அப்படியே அந்த மெசேஜே பார்த்துட்ருக்கான். என்ன ரிப்ளை பண்ணணும்னு தெரில. அவன் யதார்த்தமாக கேட்ட ஒரு விஷயந்தான் அது. அதுக்கு இப்படி ஒரு ரிப்ளை வரணும் அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே பார்த்துட்டே இருக்கான், என்ன பண்ணணும்னு தெரியல. அந்த நேரத்தில் அவனை யாரோ கூப்பிடுறாங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கு எந்த ரிப்ளையும் பண்ணாமல் ஃபோனை வச்சுட்டு எழுந்து போயிடலாம். எழுந்து போய் வேற எங்கேயும் போயிட்டாலும் இவனுக்கு சிந்தனை பூரா அந்த இடத்துலையே இருக்குது. என்னடா இது இப்படி சொல்லிட்டாலே அவ அப்படின்னு சொல்லிட்டு சிந்தனை பூரா அங்கேயே இருக்குது. ஒருவேளை மாற்றி அமைச்சிட்ருப்பா, இல்லை டைப்பிங் எரர் ஆகிட்டுருக்கோம், இல்லைனா இதெல்லாமே ஒரு பிரம்மை, நம்ம சும்மா கற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம திரும்ப போய் ஃபோன் எடுத்து பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே இருக்காது அப்படின்னு என்னென்னவோ வைத்தியாரத்தனமாக திங்க் பண்ணுறான். கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் போய் ஃபோன் எடுத்து பார்க்குறான். அது பிரம்மெல்லாம் இல்லை, உண்மைதான், அவள் அந்த மெசேஜ் தான் அனுப்பியிருக்கா அப்படின்னு தெரிய வருது. மறுபடியும் சேட் பண்ணி கேட்குறான், என்ன இது இப்படி சொல்லியிருக்கே அப்படின்னா, இதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னா. இல்லை இல்லை உண்மைதான். அதே விஷயத்த மறுபடியும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறான். எங்கள் வீட்டில் வந்து ஒரே கேஸ்ட் உள்ள பையனை தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு. ஒரே கேஸ்ட் உள்ள பையனை தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களாம். ஒரே கேஸ்ட். ஆனால் அதுக்காக மொத்த தப்புக்கும் அந்த பொண்ணு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவளையே மொத்தமாக ப்ளேம் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப தப்பு. ஏன் சொல்கிறேன்னா, இவன் இருக்கான்ல, இவன் நல்ல பையன்தான், அந்த பொண்ணு மேலே வச்சுருக்க லவ் எல்லாமே உண்மை தான். ஆனால் என்னென்னா, இவனுக்கு அதெல்லாம் வெளிக்காட்ட தெரியாது. அந்த மனசுக்குள்ளே வச்சுருக்க அன்பு அதை வெளிக்காட்ட தெரியாது. ஆனால் வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன்கிட்ட நிச்சயமாக இதெல்லாம் எதிர்பார்ப்பான். அதெல்லாம் தாண்டி ஒரு பொண்ணு ஒரு பையனை எப்போ வந்து முழுசாக நம்புவா? அந்த பொண்ணு அந்த பையன் கூட இருக்கும்போது பாதுகாப்பாக இருக்கு அப்படின்னு அவள் எப்போ எந்த கட்டத்தில் உணர்றாளோ அப்போ தான் ஒரு ஆணை ஒரு பொண்ணு முழுசாக நம்புவாள். அந்த ஒரு பாதுகாப்பு உணர்வு, அந்த ஒரு செக்யூர்டு ஃபீலிங்கை இவன் அவளுக்கு கொடுக்கறதுக்கு தவறிடுறான். அவன் வச்சிருந்த லவ்லாம் உண்மை தான், அதை வெளிக்காட்ட தெரியாது, தவறிடலாம். ஆனால் அதுக்காக அவன் அனுப்பிச்ச மெசேஜை எந்த வகையிலையும் நியாயப்படுத்த முடியாதுல்ல. கண்டிப்பாக எந்த வகையிலையும் நியாயப்படுத்தவே முடியாது. ஒரு காதல் பிரியுதுன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கும். ஆனால் ஜாதி ஒரு காரணமாக ஏற்றுக்கவே முடியாது. ஏன் ஏற்றுக்க முடியாது? இல்லாத ஒரு விஷயத்தை காரணமாக சொன்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்? ஆமாங்க, இல்லாத ஒரு விஷயந்தான். ஜாதினா என்ன? ஜாதினா இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, இப்போது என் முகத்தை பார்த்து நீங்களால் சொல்ல முடியுமா நான் என்ன ஜாதின்னு? எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் என்ன ஜாதின்னு தெரியலாம், எனக்கு தெரியாதவங்களுக்கு முகத்தை பார்த்து சொல்லிட முடியுமா என்ன ஜாதின்னு? கண்டிப்பாக சொல்ல முடியாது. இந்த ஜாதி இருக்கு, ஒரு சில பேர் தங்களோட சுய லாபத்துக்காக மக்கள் மனசில் இதை அப்படியே விதைச்சிட்டாங்க.
பல வருஷத்துக்கு முன்னாடி. அது அப்படியே இன்னைக்கு வரையும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. ஒன்றுமே பண்ண முடியல. இவங்க நல்ல வேலை, இவங்க லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சக்ஸஸ் ஆகிருச்சுன்னு வச்சிங்களேன், இளவரசன் திவ்யா, கோகுல்ராஜ் சுவாதி, சங்கர் கௌசல்யா, இப்போ சமீபத்தில் நந்திஷ் சுவாதி, இந்த வரிசையில் இவனும் அவளை கூட இருந்திருக்கலாம். யாருக்கு தெரியும்? யாராலும் சொல்ல முடியும்? இல்லாத ஒரு விஷயம் இருக்கிறாங்களே, எப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்குல்ல. எல்லாமே எல்லா பிரச்சனையும் அந்த இல்லாத ஒரு விஷயத்துக்கு தான். எவ்வளோ கலவரம், எத்தனை கொலை, எல்லாமே அந்த இல்லாத ஒரு விஷயத்துக்கு தான். ஒன்றும் பண்ண முடியல. ஓகே, இந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்துருச்சுன்னா, அது இது வரைக்கும் நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாமல் மனசுலேயே போட்டு பூட்டி வச்சுருந்தீங்கன்னா, யார்கிட்டையும் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னு வச்சிங்களேன், தாராளமாக நீங்கள் என் கூட ஷேர் பண்ணலாம், எங்களுக்கு மெயில் அனுப்பலாம், இல்லை இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். சந்தோஷம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அதிகமாகும், துக்கம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது குறையும். சந்தோஷம், துக்கம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மிடில் கிளாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.